தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் தேர்தல் பரப்புரைக்கு அனுமதி மறுப்பது திமுகவோட பின்னணி தான் சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. அதோட உங்களோட கருத்து எப்படி? தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு விதிமுறைகளை கையாளுவது, அனுமதி கொடுப்பதெல்லாம் தேர்தல் ஆணையம் என்று தெரியாமலா இல்லை தெரிந்தே திமுக மீது பழி போட வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு அவர் சொல்லுவதை அனைத்து கட்சியும் அவரை பார்த்து சிரிக்கிறது என்பதுதான் இதை உங்க கேள்விக்கு பதில். தொடர்ச்சியாக தமிழக வெற்றி கழகத்தை பார்த்து திமுக தொடர்ச்சியாக அஞ்சுகிறதுன்னு சொல்லிட்டு தாவேக நிர்வாகிகள்லாம் ஒரு குற்றச்சாட்டை வச்சுட்டு இருக்காங்க. அதோட கருத்து உங்களை எப்படி பாருங்க? கிராம பகுதியில் சொல்லுவாங்க, பெண்கள் சொல்லுவாங்க, 10 புள்ள பெத்தவளை பார்த்து தலைச்சம் புள்ள பெக்க போறவ வைத்தியம் சொன்னாலாம். அந்த மாதிரி இருக்கு நீங்க கேட்கறது. இப்ப நீங்க 3 தொகுதிக்கு மாவட்ட செயலாளராக இருக்கீங்க. இப்போ கடந்த முறை மயிலமும் திண்டிவனமும் வெற்றி வாய்ப்பை பாதிச்சிருக்கு. இந்த முறை சிவி சண்முகம் மயிலம் தொகுதியில நிக்கிறாரு. இது என்ன வெற்றி வாய்ப்பு பாதிக்கப்படுமா? உங்களுடைய நிலைப்பாடு என்ன? 3 தொகுதியிலும் அமோக வெற்றி பெறும். அதில் உறுதியாக மக்கள், காரணம் நடைபெற்ற ஆட்சியில் 5 ஆண்டு கால ஆட்சியில் ஒரு 10 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சியில் இருக்கும் பொழுது அமைச்சராக இருந்த சிவி சண்முகம் அந்த மயிலம் தொகுதிக்கு கிள்ளி கூட போடல அப்படின்றது எல்லாரும் மக்கள் பேசுறாங்க. மயிலம் தொகுதியில எண்ணற்ற திட்டங்களை திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் இப்போ கொண்டு வந்து இருக்கிறது என்பது அனைவரும் அறிவார்கள். எனவே நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியினுடைய சாதனைகள் ஒவ்வொரு குடும்பத்திலும் சென்று இருக்கிறது. எனவே ஒவ்வொருடைய இல்லத்திலும் ஸ்டாலின் இருக்கிறார், ஒவ்வொருடைய உள்ளத்திலும் ஸ்டாலின் இருக்கிறார். எனவே நிச்சயமாக செஞ்சி, மயிலம், திண்டிவனம் தொகுதி திமுக அமோக வெற்றி பெறும். சிவி சண்முகத்தினுடைய தோல்வி படு தோல்வியாக இருக்கும். காரணம், அவர் ஓரளவு ஓட்டு வாங்குற நிலையில் இருந்து அவரே இப்ப பின்தங்கி இருக்கிறார் என்பது உங்களுக்கெல்லாம் தெரியும். பெண்களை பற்றி அவர் நாகரிகம் இல்லாமல் கொச்சைப்படுத்தி பேசிய காரணத்தினால் பெண்களெல்லாம் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். சிவி சண்முகம் வரட்டும், அவருக்கு எப்பேற்பட்ட வரவேற்பு கொடுப்போம்னு. அதுக்காக ஒரு இடத்துல கேட்டேன் நான், எப்படிப்பட்ட வரவேற்பு கொடுப்போம்னு சொல்லி. பிரம்மானந்த ரெட்டி கவர்னராக இருந்தார். ஜெயலலிதா சொல்றத அவர் கேட்கலன்றதுக்காக முதலமைச்சர் ஜெயலலிதா திண்டிவனத்துல மேம்பாலத்துல மகளிரெல்லாம் நிக்க வச்சு எப்படி வரவேற்பு கொடுத்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல. அதே மாதிரி வரவேற்பு சிவி சண்முகத்தை நாங்கள் கொடுப்போம்னு மகளிர் சொல்லுகிறார்.